நம்ம ஊர்ல இல்லாத சிற்றுண்டியா? 4000 திவ்ய பிரபந்தத்துல பாட்டு படிக்கிறான். தீஞ்சுழல், ஒரு நிறைய சீடையை பத்தி தீஞ்சுழல் சீடை சொல்றான். பல்வேறு, கிட்டத்தட்ட நான் படித்தேன் 74 வகையான இனிப்பு நம்ம சாப்பிட்டுருக்கோம். அத்தனை இனிப்பும் சர்க்கரையால் ஆனது, வெள்ளை சர்க்கரை இல்லை, இலுப்பை பூ சர்க்கரையில பண்ணியிருக்காங்க, பனை வெல்லத்துல பண்ணியிருக்காங்க, தேனில் பண்ணியிருக்காங்க. அத்தனை இனிப்புகளை நம்ம சாப்பிட்டோம். அப்பெல்லாம் சர்க்கரை வியாதி வரலையே. சர்க்கரை வியாதிக்கு அரிசி தான் காரணமா இருந்தா 10,000 வருஷமா 3 வேளையும் பாரம்பரிய அரிசி தான் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் யாருக்காவது சர்க்கரை வியாதி பெரிய அளவுல இருந்ததாக பெரிய புள்ளியல் ஒன்றும் இல்லையே. 65-70களுக்கு அப்புறம் தான் அது விரட்டுது. நம்மள 65-70களுக்கு அப்புறம் தான் புற்றுநோயும் மாரடைப்பும் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பும் நம்மளை விரட்டி விரட்டி வந்துட்டே இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு அற்புதமான மிட்டாய் இருக்கு. ரொம்ப சாதாரண மிட்டாய், மிக விலை குறைவான மிட்டாய், அவ்வளவு நல்ல மிட்டாய், கடலை மிட்டாய். கிட்ட நிற்க முடியாது இந்த மற்ற மிட்டாய்கள் எதுவுமே. கடலை மிட்டாயில இரும்பு சத்து இருக்கு, துத்தநாக சத்து இருக்கு, செலினிய சத்து இருக்கு. வெள்ளை சர்க்கரையில் செய்யாமல் நாட்டு வெல்லத்தில் செய்து கொண்டு வந்திருக்காங்க. சுக்குத்தூள் செய்வாங்க கோவில்பட்டியில. அந்த மிட்டாய் குழந்தைக்கு குதூகலிக்கும், உடலுக்கு நல்லா இருக்கும். அதைத்தான் நாம் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லணும். ஆனா இங்க ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு குப்பையை கொண்டு போடுறான். அதை நம்ம எச்சிக்கல்ல மிட்டாய் வேறு, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன், நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி எச்சிக்கல்ல மிட்டாய் சாப்பிட்டு நட்பாயிடுவோம் அப்படின்னு விளம்பரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை போய் எனக்கு வாங்கிட்டா அதுதான் வேணும்னு சொல்லி பின்னாடியே போறதுக்கு. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு உணவு விஷயத்திலும் சிற்றுண்டி விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நம்மை ஒவ்வொன்றும் இந்த மாதிரியான விளம்பரங்களும் அறிவியல் முலாம்களும் கொண்டு நம்ம தரவுகளை வைத்து நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த துரத்தலுடைய எவ்வளவு தூரம் உச்சத்துக்கு போயிருக்கு தெரியுமா? நம்மை சீரழித்து வரக்கூடிய, நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சர்க்கரை வியாதியில தான் பெரிய அளவுல பாதிக்கப்படுவோம். நண்பர்களே, 2020 இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நோய் வரும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க உலக சுகாதார நிறுவனம். என்னது தெரியுமா? கல்லீரல் நோய்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முக்குக்கு முக்கு, இளம் வயதிலிருந்து பெரியவர்களிலிருந்து அத்தனை பேரையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற மது. இந்த மது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி கிளினிக்ல இருக்கும்போது எனக்கு பார்த்து வராங்க, பேஷண்ட் வராங்கன்னா, கணவனும் மனைவியும் வராரு. வந்த உடனே கணவருக்கு அவருக்கு சொரியாசிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். காலில் எனக்கு இந்த மாதிரி படை இருக்கு சார், கொஞ்சம் அரிப்பு இருக்கு சார், செதிலா ஒதுக்கு சார், எல்லாம் சொன்ன உடனே நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் மருந்துகள்லாம் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவனும் வாங்கிட்டு வெளியே போயிடறான். போன உடனே கொஞ்சம் கழிச்சு அவர் மட்டும் டொக்குன்னு தட்டி, சார் 1 நிமிஷம் அப்படின்னு. வந்த உடனே வாங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, அவள் இருந்தா, அதனால நான் சொல்லலை, நான் அப்பப்போ லைட்டாக கட்டிங் சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு நீங்க கொடுத்த லேகியம் தைலம்லாம் போட்டு வேலை செய்யறதும் செய்யாம போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாரு. ஆனா இன்றைய நிலைமை எப்படி தெரியுமா? அதே மாதிரி கணவன் மனைவி வராங்க, மனைவி சொல்றாங்க, சார் அவர் சோசியல் ட்ரிங்கர் சார், அளவா தான் சாப்பிடுவார் சார், ஃபாரின் சரக்கு மட்டும் தான் சார் அடிப்பாரு, நாட்டு இதெல்லாம் எடுக்க மாட்டார் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவமானமாக இருக்கிறது. நம் சமூகம் மதுவை சமூக அவமானமாக பார்த்த சமூகம். அந்த மாதிரி இருந்த கூட்டம் இன்னைக்கு மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவல்ல, அதுல சில பேர் சார் கொஞ்சமா சாப்பிட்டா மது நல்லதாமே, ஹார்ட்டுக்கு நல்லதாமே, பாலிஃபினால்லாம் இருக்காமே, புற்றுநோய் எல்லாம் வராதாமே, எங்க டாக்டரே சொன்னாரு. இப்படிலாம் நிறைய பேர். டாக்டர் எந்த மருந்து வாங்கும் போது அதுக்கான இதை சாப்பிட்டுட்டு சொன்னாரு தெரியல. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், 6% ஆல்கஹால் உள்ள மது ஒரு 6 ஆண்டுகளில் உங்கள் வீட்டில் சங்கொலிக்கும். 40% இருந்தா 4 மாசத்துல சங்கு உங்க வீட்டுல ஊதுவாங்க. சோ மது அருந்தினால் சங்கு உறுதி, அவ்வளவுதான். இதுல எந்த மதுவும் எப்படியான மதுவும் உடலுக்கு ஏற்ற மது கிடையாது. இதற்கு பின்னாலும் உணவு வடிப்பு இருக்கு. சரவண பவன்ல சாப்பிடும் போது கொஞ்ச நாள் முன்னாடி கொக்கோ கோலா ஃப்ரீயா கொடுத்தான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு சரவண பவன்ல சாப்பிடும் போது ஒரு வகை மதுவை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கான சூழ்ச்சி தான் இந்த மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுவது. எல்லா மக்களும் நினைச்சிருக்கான் கொஞ்சமா சாப்பிட்டா நல்லதான். நான் சொன்னேன், பாலிஃபினால் தானே வேணும் உனக்கு, வைன்ல நிறைய பாலிஃபினால் இருக்கு. இப்போ பாலிஃபினால் தான் வேணும்னா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை வாங்கிக்கும். அது போய் மொட்டை மாடியில் ஒரு 5-6 பேர் கையில் கட்டிட்டு உட்காந்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயை நல்லா ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு அதை போட்டு வேணாம் கொஞ்சம் ஐஸ் தூண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் பாலிஃபினால் சிரப் குடிங்க. உங்களுக்கு பாலிஃபினால் தானே வேணும் அப்படின்னு. அவனுக்கு வேண்டியது பாலிஃபினால் வேண்டியது இல்லை, ஹார்ட் அட்டாக்கை பத்தி கவலை எல்லாம் இல்லை, அவனுக்கு வேண்டியது வேற. இதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மதுவுக்கு பின்னாடி பெருவாரியான கூட்டம் போயிருக்கு.
இதை ஒரு நாள் ஒரு காலேஜில் பேசிட்டு இருந்தேன். உடனே அந்த காலேஜில் இருந்த ஒரு பையன் இருந்துச்சு, சார் நீங்கள் பல வெளிநாட்டு உணவுகள்லாம் வேண்டான்ட்டு பாரம்பரியமாக கம்பு, வரகரிசி, தினையெல்லாம் பேசுறீங்க. நாங்களும் விஸ்கி பிராந்திலாம் விட்டுருவோம். பாரம்பரியமாக அந்த கல், இந்த முந்தை, இந்த பட்டசாராயம் இது ஏதாவது போடலாமா சார்? அன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் அதெல்லாம் போட்டாங்க, நாங்களும் படிச்சிருக்கோமே. எப்ப அன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் காதல் பண்ணணும்னா நடுகல்ல தூக்கிட்டு இப்படி நிற்பான், 4 மாடை அடக்கி பிடிப்பான். நீ SMS ஒடுக்கு அடிச்சுதான் லவ் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட இருக்கிற அதிகபட்ச வீரமே உன்னுடைய ஆள்காட்டி வீரரோட வலுதானே. உனக்கு எதுக்கியா கள்ளு முந்தை எல்லாம் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு எப்படியாவது குடிக்கலாமா, எப்படியாவது சாப்பிடலாமான்னு பொருள் கூட்டாளே. நண்பர்களே, மதுவை எந்த காலம் கொண்டு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை எக்காலமும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த அளவுக்கு மிக கொடுமையான பொருள். ஒரு இதய நோய் வந்துச்சுன்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கலாம், ஒரு பைபாஸ் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15-20 வருஷம் உற்சாகமாக வாழ முடியும். ஆனால் கல்லீரல் நோய் சிரோசிஸ் லிவர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் பணம் இருந்து ஒருவேளை மரணம் அடைந்தவர் உங்களுக்கு தானமாக கல்லீரல் கொடுத்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். இல்லைன்னா உங்களோட அண்ணனோ தம்பியோ தன்ட்ட நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கல்லீரல்ல கொஞ்சம் பிட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அவன் இட்லியவே பிட்டு தருவானான்னு உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க. தான் கல்லீரல் பிட்டு உங்களுக்கு தருவாங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் எத்தனை ஆண்டு காலம் இருக்க முடியும் இன்னைக்கும் உறுதியாக வரையறைக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய உணவு அரசியலும் உணவு வன்முறை இருக்கிறது. இதற்கு தீர்வு நான் இதனுடைய பிடிகளெல்லாம் சிக்காமல் எனக்கு தொற்றாத நோய் கூட்டம் வராமல் இருக்கணும்னா நாம் மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய மரபு உணவுகளை மட்டும்தான், அந்த அருந்தானியங்களை மட்டும்தான். அந்த அருந்தானியங்களை மீட்டெடுக்க மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான தொற்றாத வாழ்வில் சிக்காத ஒரு வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வெறும் உணவு மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, இதெல்லாம் குறைத்துது. அதை பத்தி இங்க பேசல. அவன் அன்னைக்கு மனம் குதூகலிட்டு இன்னைக்கு நடனம் ஆடுறாங்க. ஒரு தம்பி சின்ன பையன் நாக்க கடிச்சுக்கிட்டு அழகா ஆடுனானே, அப்ப உற்சாகமா நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த ஒரு குதூகலமும் கழிப்பு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு கழிப்பெல்லாம் தானே ஒரு போனை எடுத்து இப்படி உயர வச்சு கேனையா சிரிச்சு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கலாம். எடுத்து அதை நடுராத்திரில ஒரு ஃபேஸ்புக்கில் அனுப்பி, மாப்பிள்ள அதுக்கு ஒரு லைட் போடு, நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். நம்மலாம் அந்த காலத்தில் தானா கண்ணாடியை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? லூசு அப்படின்வோம். ஆனா இன்னைக்கு அதுதான் ஃபேஷன். ஏன்னா அது வெளிநாட்டில் சொல்லியிருக்கான். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இப்ப கையை வச்சு எடுக்க வேண்டாம், அதுக்கு ஒரு கம்பு விற்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கம்பு வந்துருக்கு, செல்ஃபி ஸ்டிக். அதை இப்படி பிடிச்சி நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி வணிகம் தான். சோ நம்மை துரத்தி பெரிய வணிக கூட்டம் இவனை எப்படியாவது கடனாளியாக்கி நோயாளியாக்கி அப்படி பணம் சம்பாதிக்கணும். பன்றி காய்ச்சலை பற்றி ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து விட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அருணாச்சல பிரதேசத்துல சீனாவை ஒட்டி இருக்கிற பகுதியில ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே களையாக இருக்கக்கூடிய அன்னாசி பூன்னு ஒண்ணு நம்ம எல்லாம் பிரியாணியில போடுவோம், நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பேர் அன்னாசி பூ. சித்த மருத்துவத்தில் அதுக்கு பேர் தக்கோலம். இந்த தக்கோலத்தை தான் அவர்கள் நிறைய மொத்தமாக 10 டன் 15 டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ரோச் ஒரு கம்பெனி. இது நடந்தது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அந்த அன்னாசி பூல இருந்து ஷிகிமிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் அமிலத்தில் இருந்துதான் இன்றைக்கு பன்றி காய்ச்சலுக்கு ஒரே மருந்தான ஆஸ்டலாவின்கிற டாமிஃப்ளூங்கிற ஒரு மருந்து வந்து. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நம்ம பார்க்கணும். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நோய் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எந்த அளவுக்கு இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நண்பர்களே, ஒரு விஷயம் இங்கே பதிவாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷிகிமிக் அமிலம் வெறும் தக்கோலத்தில் மட்டும் இல்ல, தக்கோலம் மாதிரி இன்னொரு பொருளையும் அதே ஷிகிமிக் அமிலம் இருக்கு. அதுதான் இன்றைக்கு சிக்கன் குனியாவின் பன்றி காய்ச்சலில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அது இங்கே நண்பர்கள் போட்டிருக்கிற நிலவேம்பு கஷாயத்தில் இருக்கிறது. இந்த நிலவேம்பு கஷாயம் மாதிரி 20 வகையான மூலிகைகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மூலிகைகள் எல்லாம் ஷிகிமிக் அமிலம் இருக்கிறது. 2006 சிக்கன் குனியாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய போது நிலவேம்பு குடிநீர் மட்டும்தான் பெருவாரியாக மக்களை காப்பாற்றியது. அந்த நிலவேம்பு குடிநீரை பாதுகாப்புக்காக குடிக்கலாம், வராமல் தடுக்க குடிக்கலாம், வந்திருந்தால் சாப்பிட்டு விடலாம். நிறைய பேர் கேட்பாங்க, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா? இது வைரோஸ்டாட்டிக்கா, இல்ல வைரல் இன்ஹிபிஷன் பண்ணியிருக்கா, இல்ல வைரல் கில் பண்ணுதா?
நண்பர்களே, நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நிறைய தரவுகள் இருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை உயர்த்தி இந்த பன்றி காய்ச்சலுக்கான காரணமான கிருமியவோ இல்ல வேறு டெங்கு ஜுரத்தினுடைய கிருமியோ, அது மட்டுமல்ல, அந்த நிலவேம்பு குடிநீர் இதை தாண்டி உடம்பில் அந்த நோய்களினால் ஒருவேளை இரத்த தட்டுக்கள் குறைந்தால் அந்த இரத்த தட்டுக்களையும் உயர்த்துகிறது. இது வேற எந்த மருந்திலையும் தனியா ஒரு டாமிஃப்ளூல பிளேட்லெட் உயராது. ஆனா நிலவேம்புல அந்த கிருமியும் குறையும், பிளேட்லெட் உயரும். இது அறிவியல் பூர்வமாக மத்திய அரசின் ஆயுஷ் துறை ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள். How chikungunya and andrographis planiculata work பண்ணது அப்படின்னு சொல்லி புத்தகமே வெளியிட்டிருக்கிறாங்க. நம் மக்கள் நம் மரபில் அறம் சார்ந்த சிந்தனையும் நம் சமூகம் சார்ந்த அக்கறையும் நிறைந்திருந்த கூட்டம். ஒவ்வொரு வேளை உணவும் இவன் சாப்பிடுவதனால் இவனுக்கு வர இருக்கிற நோய்கள் தடுக்கப்பட வேண்டும். வேறு நோய்கள் வந்தாலும் அதற்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு பக்கபலமாக அந்த உணவு இருக்கணும்னு கருதிய சமூகம் நம்ம. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலை உணவுகளாக வரக்கூடிய எந்த சந்தை உணவுகளாவது அக்கறையோடு நோய் வராமல் தடுக்கணும், வந்தா தீர்க்கணும்னு எந்த மருந்து எந்த உணவாவது இருக்கா? நூடுல்ஸ் நம்மை தின்னும், இட்லி நாம் திங்கலாம். ஒவ்வொரு விஷயமா சாத்தூர் காரச்சேவை நாம் திங்கலாம், அந்த கோணல் சேவை நம்ம திங்கும். ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் காப்புரிமை போட்டி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். 14 வருடம் அதற்கு பெர்மிஷன் இருக்குன்னா அந்த 14 வருடத்திற்குள் எப்படியாவது நான் இத்தனை தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதை மீட்டெடுக்கணும், அதற்கான ஒரு சந்தையாக மட்டும்தான் அந்த நிறுவனங்கள் பார்க்கும். ஆனால் நம் கம்போ, சோளமோ, குதிரைவாலியோ, காடைக்கண்ணியோ, வரகோ, திணையோ, சாமையோ எந்த விதத்திலும் எந்த ரசாயனமும் இல்லாதது, இயல்பாகவே இயற்கை உரங்களால எந்த பூச்சிக்கொல்லிகளும் இல்லாமல் வளர்ந்தது.